உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின். மிம் ஸ்கீமில் இருக்கேன். அது மூலயமா எனக்கு நிறையா டோர்னமெண்ட் போகிறதுக்கு, கோச்சிங் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஜுகேஷன், காலேஜ் அட்மிஷன் அதுக்கெல்லாமும் ஹெல்ப் ஆகுது. இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நிறையா சப்போர்ட் கிடச்சிருக்கு. இனிமேலும் கிடைக்கும்னு நம்புகிறேன். இப்போது பார்த்திங்கன்னா அகாடமிஸும் நிறையா இருக்குது, பார்லர்ஸ் இருக்குது, கோச்சஸ் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ சாம்பியன் சூக்கர் அகாடமியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே இடத்துல 6 டேபிள் இருக்குது. சலீம் சார் மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் கோச் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் போது பிளேயர்ஸ்க்கு நம்ம ஒரு கேமை அதை ஒரு சீரியஸாக எடுத்து விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபெசிலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம போகிறதுக்கு ட்ராவல் எல்லாமே காஸ்ட் தான். ஏன்னா இப்போ நான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வேர்ல்டு விமென்ஸ் ஸ்னூக்கர் டூரில் விளையாடிட்டு இருக்கேன். அதில் டோர்னமெண்ட்ஸ் இங்கிலாண்டில் இருக்கும், ஆஸ்திரேலியா, யூஎஸ், சைனா, ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கும் போது நம்ம ட்ராவல் ஒரு டோர்னமெண்ட்க்கு போயிட்டு போகிறது அதுவே நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட் ஆகும். அதெல்லாம் எனக்கு இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அது போகிறதுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுனால எனக்கு என்னோட கேம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் எனக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து. பட் நான் நினைக்கிறேன் இந்த கேம் ஆஸ் அ ஹோல் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்து நேஷ்னல்ஸ் வருது செப்டம்பரில், தேராதூனில் வருது. ஸோ அதில் நல்லா விளையாடி ஜெயிக்கணும்னு இப்போ விளையாடிட்டு இருக்கேன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.